ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். கூல் சுரேஷ் கதாநாயகனாக நடித்து வெளிவரும் படம் இது. கதாநாயகனாக எத்தனாவது படம் இது? மூணாவது படம். உள்ளே செல்லாதீர்கள் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்காக அந்த டைட்டிலை பார்த்துட்டு யாரும் அதை ஃபீல் பண்ணாதீங்க. உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது அந்த ஹாரர் ஃபீலு. ஸோ டேரக்டர் இளையராஜா அவர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் டெபியூட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் முத்து மனோகர் முதல் தடவை படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூல் சுரேஷை பார்த்து நான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் 2 பேரும் காதல் அழிவதில்லை அந்த படத்தில் இருந்து ஒன்றா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டு செலெக்ஷன் ஆகி டிஆர் சார்கிட்ட அதிலிருந்து அப்படியே டெவலப் ஆகி கஷ்டப்பட்டு வந்த ஒரு ட்ராவல் எங்களுது நண்பர்களாக. ஸோ நிறைய பேர் இப்போவே ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கல, இல்லை வந்துட்டு சரியாக முடியல அப்படின்னும் போது உடனே மனசு உடஞ்சி போய் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறேன், ஒரு மாதிரி சைக்காலஜி ப்ராப்ளம் வருதெல்லாம் சொல்கிறாங்க யங்ஸ்டர்ஸ். நிறைய பேர் பசங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த அப்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷமாக போராடி எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்லி கலாச்சாரம் கிண்டல் பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி தன்னோட தன்னம்பிக்கையினால் தன்னுடைய உறுதியான ஒரு மனசுனால் வந்து இன்றைக்கி கதாநாயகனாக கூல் சுரேஷ் நிற்கிறாருன்னா அந்த பார்ட்டை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே. கொஞ்சம் இப்போ நான் இருக்கிற நிறைய பேருக்கு சொல்கிறது, ஸோ யார் ஒன்றாலும் என்ன ஒன்றாலும் பேசிட்டு போட்டோம், சொல்லட்டும், யார் ஒன்றாலும் என்ன ஒன்றாலும் பேசட்டும். பட் நம்ம என்ன நினச்சோமோ அதை நோக்கி நம்ம போகிற வரைக்கும் நம்மளுடைய பாதையில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்றது கூல் சுரேஷ்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். நானே சில டைம் கொஞ்சம் ஜர்க்காகும், இது வேணுமா பண்ணலாமா அப்படின்லான்னு. பட் கூல் பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ கூல் உடைய படம், இந்த படம் நல்ல முறையில் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ மக்களாகி நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்புகிறேன். தேங்க்யூ. என்ன அட்வைஸ் கொடுக்கணும்? இதை இப்போ அட்வைஸ்ன்னு எதனா சொன்னால் அதுக்கு எதனா ஒன்று பேசுவான் ஒரு 10 நிமிஷம். அதனால் அட்வைஸ்லாம் வேணாம். அவனுக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வான். ஆனால் அதுதான் அவனை ஜெயிக்க வச்சிருக்கு. ஸோ அதனால் அவன் போக்கிலே அவன் போட்டோம், அதுதான் நல்லது. அவருடைய படங்களுக்கு வேற படங்களுக்கு நிறைய ப்ரமோட் பண்ணுவார் போயிட்டு அது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நீங்கள் என்ன இல்லை அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் சில விஷயங்கள் அவனை இது பண்ணாதன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான். ஆனால் அவன் எதை நோக்கி போகிறானோ அதை கண்டிப்பாக போய் அடைஞ்சிருவான். ஸோ அதனால் அது கரெக்டாக இருக்குது. அவன் போகிற பாதை, அவனை நோக்கி அவன் போகிற விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டாலே போதுன்னு தான் நினைப்பேன். இப்போ நீங்கள் கடுமையாக இருக்குது, நிறைய பேர் வந்து மன உளைச்சல் கூட ஆகுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த அளவுக்கு இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரி அந்த இருக்குது நிறைய பேர். நானே இப்போ என்கிட்டயே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இருக்குது. ஸோ ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அது உடனே நாட் ஓன்லி சினிமா, எல்லாமே லைஃப்பில் ஏதோ ஒன்று கிடைக்கலன்னும் போது டக்குன்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் பட் அது இல்லாமல் மன உறுதியோடு தொடர்ந்து அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அது கூல் சுரேஷ்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் ஸ்டைலில் வந்திருக்காரு அவரும். ஃபஸ்ட்டு நாயனாண்டிக்கு 3வது படம்னு சொல்கிறாரு. பேய் கதையை எடுத்திருக்காரு. ஆமாம். இல்லை இப்போ பேய் கதைன்னா நாங்கள் என்ன குத்தகைக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட். ரெண்டாவது அது பண்ணும்போது ஒரு மினிமம் கேரண்டி. கண்டிப்பாக ஒரு பேய் படணும் போது எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் உள்ளே வருவாங்க. பொதுவாக குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வருவாங்க. ஸோ அதனால் அது ஒரு நல்ல ஐடியா தான். அதெல்லாம் யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பான். அவன் யோசிக்காமலாம் எதுவும் பண்ண மாட்டான். இவர் லேட்டாக ஜெயிக்கிறாரு, இல்லை இன்னும் வேற இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா 20 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு சொன்னீங்க. காதல் அழிவு நிலையிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் வேற இடத்துக்கு போயிருக்கலாம். இல்லை வேற எந்த இடத்துக்கு? இப்போ கிண்டியில் இருக்கியா? இல்லை இப்போ என்னன்னா எந்த இடத்துக்கு போனாலும் கடைசியில் ஹீரோ தானே, அந்த இடம் தானே வரணும். சீக்கிரம் வந்துடலாம். இல்லை சீக்கிரம் வரும் லேட்டாக வரும்ன்றதை விட நம்ம நினைக்கும் போது கரெக்டாக வந்து சேர்ந்து அது ஹிட் அடிக்கிறோமான்றது தான் பொறுத்து இருக்குது. ஸோ முன்னாடியே வரும் பேக்கில் வரும்ன்றதில்ல. ஸோ ஹீரோ வந்து ஜெயிக்கணுன்றதா ஒரு கனவாக இருந்திருக்கு. அது வந்து அடைஞ்சிட்டார். இப்போ 3வது படம் பண்ணியிருக்காரு. ஒரு நண்பராக நீங்கள் பல இதை சொன்னாலும் நடிகராக அவரை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? நடிகராக வந்துட்டு அவன் டிஆர் சார் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடிஷன் நடத்தினாங்க. அப்போ நான் போயிருந்தேன். அப்போ தபேலா வாசிக்கிற மாதிரி ஒரு சீன் சொன்னார். நான் நடித்தேன். என்னை திட்டினார், என்னடா நடிக்கிறான்ட்டு. இவனை வாசிக்க சொன்னார். தபேலால மிருதங்கம், கரெக்டு, மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி ஒன்று சொன்னார். அது கொஞ்சம் பண்ணி கேட்டேன். மிருதங்கம் வாசித்தான் டிஆர் சார் எதிர்க்க. 20 வருஷம் ஆகுது, இன்னமும் அதை ஞாபகம் வச்சுருக்கேன். தினக்கு தினக்கு தின தினக்கு தின தினக்கு தினக்கு தின தினக்கு தின தினக்கு தினக்கு தின இப்படி வாசித்தான். ஃபஸ்ட்டு மிருதங்கம் இப்படி வாசிக்கவே மாட்டாங்க, தபேலில் தான். ஆனால் அவர் இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி இவனை செலக்ட் பண்ணிட்டாரு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் நடிப்பை பற்றி நம்ம எதுவும் குறை சொல்லக்கூடாது, அது மக்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஓகேங்களா, சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா அண்ட் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.